பைரவி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவாவோட கேபினுக்கு ஸ்னேகா போகிறாங்க. ஸ்னேகா ரொம்பவே கோவமா, சிவா நீ என்னதான் முடிவெடுத்து நீ உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது உனக்கு தெரியுதா இல்லையா? இனியும் என்னால் பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது. அதனால ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு? உன் முடிவுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நீ சிந்து கூட வாழக்கூடாது. நீ உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ என் கூட தான் வாழணும். 3 வருஷம் நம்ம லவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீ என் மேல சத்தியம் பண்ணியிருக்க. கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. சிவா என்ன சிவா நீ பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, போனா போகட்டும்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலும் என்னால் பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது. இந்த டைவர்ஸ் பேப்பரில் நீ சிந்து கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதும் நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதை கேட்ட சிவாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்னேகாவை முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சிவா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ஸ்னேகா சொன்ன மாதிரி சிந்துவை விவாகரத்து பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.